முத்து மீனா தன் காதல் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். பூந்தோட்டத்தில் சிறு சிறு கலைகள் இருப்பது போல அவர்கள் வாழ்விலும் செல்ல சண்டைகள் இருக்கும். அந்த சண்டை ஒரு நாள் கோபமாக இருந்தாலும் பிரிவின் துயரத்தை தூண்டுவதால் அந்த சண்டை அவர்களின் அன்பை மேலும் அதிகரிக்கும். அந்த அன்பிற்கு கிடைத்த வரம்தான் அவர்களின் முதல் குழந்தை ஆணாக பிறந்தது. அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் முத்துமீனாவின் கணவனுக்கு பெண் குழந்தை மீது ரொம்ப ஆசை. அதனால் ஆண் குழந்தை பிறந்ததும் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தான். அந்த ஏமாற்றம் அவன் முகத்தில் தெரிந்ததால் முத்துமீனா தன் கணவனிடம், ஏங்க முகம் ஆடி இருக்கு, குழந்தை பிறந்தது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்று அவள் கேட்டதும், அப்படியெல்லாம் இல்லம்மா, 10 மாசம் கஷ்டப்பட்டு ரத்தமும் சதையுமா என் பிள்ளையை எவ்வளவு அழகா பெத்து கொடுத்துருக்க என்று அவன் சொல்லி முடித்ததும், அப்புறம் ஏங்க முகம் ஆடி இருக்கு என அவள் கேட்க, எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளை பிள்ளைங்க தான். என் வாழ்க்கையில வந்த பொண்ணு உன்னையத்தான் நான் அவ்வளவு காதலிச்சு. ஆண் குழந்தை இருக்கிற வீடு பார்க்க அவ்வளவு அழகா இருக்காது. பெண் குழந்தை இருந்தா அந்த வீடு கலகலன்னு சந்தோஷமா ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் எனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல, அதுதான் மனசு கொஞ்சம் தடுமாறுது என தன் கணவன் சொன்னதை கேட்டு, என்னங்க நீங்க, எல்லா ஆம்பளைங்களும் தனக்கு பிறக்க போற முதல் குழந்தை ஆண் குழந்தையா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களே, சரி விடுங்க, அடுத்த குழந்தைய பெண் குழந்தைய பெத்து கொடுத்துட்றேன் என்று முத்து மீனா சொன்னதும் அவள் கணவன் சந்தோஷப்பட்டான். கணவன் மனைவி இருவரும் தங்கள் குழந்தையை பாசமாக வளர்த்தனர். குழந்தை ஆணாக இருந்தாலும் கொலுசு போடுவது, ஒற்றை ஜடை பின்னி பூ வைப்பது என அவனை அழகு பார்ப்பார்கள். கணவன் மனைவி இருவருக்கும் அவர்களுடைய குழந்தைதான் உலகமாக இருந்தது. அவர்களின் குழந்தைக்கு சந்தோஷ் என்று பெயர் வைத்து வளர்த்தனர். அவன் வளர வளர அவனுடைய பாசமும் அதிகமானது. சந்தோஷ் அவன் அப்பா அம்மாவின் மீது காட்டிய அன்பில் அவர்களுக்கு இன்னொரு குழந்தை இல்லையே என்ற எண்ணமே இல்லாமல் போனது. சந்தோஷ் தனது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்தான். அவனுடைய அப்பா அம்மா என மூவரும் நண்பர்களைப் போல அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் சந்தோஷ் லேட்டாக வந்தான். கல்லூரியில் இருந்து வந்த தன் மகனை, என்ன சந்தோஷ் இன்னைக்கு லேட்டு, ஏதாவது பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா என முத்து மீனா தன் மகனை கேட்டதும், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என வெட்கம் கலந்த சிரிப்புடன் சொன்னான். அப்போது பக்கத்தில் இருந்த அவனுடைய அப்பா, சந்தோஷ் பொண்ணுங்க கிட்ட பேச பிடிக்கலையா என கேட்டதும், இல்லப்பா பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு என சந்தோஷ் சொன்னதும், இப்படியெல்லாம் நினைக்க கூடாது, பொண்ணுங்க கிட்ட நல்ல ஃப்ரெண்டா உண்மையா பழகணும், அவங்களுக்கு உண்மையா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மள மறக்க மாட்டாங்க, தைரியமா பேசு சந்தோஷ் என்று அவன் அப்பா சொன்னதும் அவன் அதை யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் சந்தோஷ் அவன் நண்பர்களுடன் ரோட்டில் பேசிக்கொண்டே நடந்து சென்றான். அப்போது ஒரு இளம்பெண் அவனை ரசித்து பார்த்தபடியே ஸ்கூட்டியில் சென்றாள். அதை அவன் கவனித்தான். மறுநாள் அவன் மட்டும் அந்த ரோட்டில் நடந்து செல்லும் போது அவனை பார்த்து சென்ற அந்த பெண் அவன் அருகில் வந்து வண்டியை நிறுத்தி, சந்தோஷ் நான் உன் வீட்டு பக்கம்தான் போறேன், வர்றியா என கேட்டதும் அவன் பைக்கில் ஏறி உட்கார்ந்தான். இருவரும் அவர்கள் வீட்டில் நடக்கும் சம்பவங்களை பற்றி பேசிக்கொண்டே வந்தனர். சந்தோஷ் அவன் வீடு வந்ததும் இறங்கிக் கொண்டான். சந்தோஷ் ஒரு பெண்ணுடன் ஸ்கூட்டியில் வந்து இறங்கியதை அவனுடைய அம்மா பார்த்து விட்டாள். அவன் வீட்டிற்குள் வந்ததும், என்ன சார் ஒரு பொண்ணோட ஸ்கூட்டியில வர்றீங்க என்று கேட்டதும், அம்மா அவ என் ஃப்ரெண்டுமா என்று சொல்லி சிரித்தான். சரி சரி போகத்தானே தெரியும் என முத்து மீனா சிரித்ததும் அவளுடைய கணவன் தன் மகனை பார்த்து, சந்தோஷ் பொண்ணுங்க கிட்ட பேசுறதும் பழகிறதும் தப்பில்லையே, அப்புறம் ஏன் அம்மா கிட்ட சொல்ல பயப்படுற என்று கேட்டதும், பா உண்மையிலேயே அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா என்று சொன்னதும் அவனுடைய அப்பா அம்மா சிரித்தனர். அதை பார்த்து அவன் செல்லமாக தன் அப்பா அம்மாவை கோபித்தான். பிறகு அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்தனர். சந்தோஷ் தன் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்தான். ஒரு நாள், அம்மா என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு கல்யாணம், நாம் 2 பேரும் கண்டிப்பா போகணும் என்று சொல்லி வைத்தான். தன் மகன் கேட்டதும் முத்து மீனா, சரிப்பா கண்டிப்பா நாளைக்கு போவோம் என சொன்னாள். மறுநாள் காலை அம்மாவும் மகனும் கல்யாணத்திற்கு கிளம்பினார்கள். கல்யாண மண்டபத்திற்கு வந்ததும், ஏண்டா சந்தோஷ் உன் ஃப்ரெண்டு பொண்ணா மாப்பிள்ளையா என்று முத்து மீனா கேட்டதும், கல்யாண பொண்ணுதாமா என் ஃப்ரெண்டு என சொல்லும் போது மணவரையில் அமர்ந்திருந்த கல்யாண பெண் முத்து மீனாவை பார்த்து கும்பிட்டு வணக்கம் சொன்னாள். சந்தோஷ் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அதை பார்த்த முத்து மீனா, டேய் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வா என்று சொன்னதும், அம்மா அப்புறமா பேசிக்கலாமா என்று மீண்டும் அமைதியானான். தாலி கட்டி முடிந்ததும் சந்தோஷ், வாமா வீட்டுக்கு போவோம் என்று அவன் அம்மாவை கூப்பிட்டான். டேய் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போலாமா
வா சாப்பிட்டு போலாம் என்று அவன் அம்மா கூப்பிடவும் சாப்பிட பந்தியில் உட்கார்ந்தான். ஆனால் சாப்பிட மனமின்றி அங்கும் இங்கும் பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தான். ஏன் சந்தோஷ் சாப்பிடலையா என அவனுடைய அம்மா கேட்டதும் பசி இல்லம்மா என்று தன் மகன் சொன்னதால் முத்து மீனாவும் சாப்பிடாமல் பாதியிலேயே பந்தியிலிருந்து எழுந்து வந்தாள். அம்மாவும் மகனும் வீட்டிற்கு வந்ததும் முத்து மீனா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் அமைதியாக இருந்தான். இதை கவனித்த முத்து மீனா டிவியை அமர்த்திவிட்டு தன் மகன் அருகில் மெதுவாக உட்கார்ந்து அவனை சில நொடிகள் பார்த்தாள். பிறகு தன் மகனின் முட்டுவாயை தொட்டு, நீ சந்தோஷமா இருக்கணும் தான் உனக்கு சந்தோஷ்னு பேர் வச்சேன், நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, ஏதாவது பொண்ணை லவ் பண்ணியா என்று கேட்டதும் அந்த இளம் வயதிலும் தன் அம்மாவின் மடியில் தலை வைத்து அழுதான். இந்த வயதில் இவன் இப்படி அழுகிறானே என்று அந்த தாய் மனம் துடிதுடித்தது. அவன் தலைகோதி, சந்தோஷ் என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிற, அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா என அவன் தாய் கண்ணீரோடு கேட்டதும், அம்மா காலையில ஒரு கல்யாணத்துக்கு போனோம்ல, அந்த பொண்ணைத்தாமா நான் லவ் பண்ணேன் என்று மீண்டும் அழுதான். தன் மகன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த முத்து மீனா, ஏன்டா அம்மா கிட்ட லவ் பத்தி சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா எப்படியாவது அம்மா உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேல்ல என்று கேட்டதற்கு, அம்மா அவ சொல்றா அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்ப மானம்தான் முக்கியமா, அதனால நான் என் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கட்டிப்பேன்னு மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாமா, இதை எப்படிமா உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் என மறுபடியும் அழுதான். முத்து மீனா கொஞ்ச நேரம் யோசித்து அழுது விட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு, சரி சரி சந்தோஷ் இதுக்கெல்லாம் அழுகலாமா என தன் மகனை ஆறுதல் படுத்தி, சந்தோஷ் உன் கூட வாழ அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல, வேணாம்னு போன பொண்ணுக்காக நீ ஏன்டா இவ்வளவு அழுகிற, நான் உன்னை இப்படியா வளர்த்தேன் என்று தன் அம்மா கேட்டதும் அவன் யோசித்து பார்த்துவிட்டு அழுவதை மெதுவாக நிறுத்தினான். இந்த விஷயம் அவன் அப்பாவுக்கும் தெரிந்ததால் அன்று இரவு யாரும் சாப்பிடாமல் தூங்கச் சென்றனர். சந்தோஷ் தனிமையில் இருப்பதால் அவன் மனம் கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால் சந்தோஷ் தன் அப்பா அம்மாவிடம், உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கவா என்று பாவமாக கேட்டதும் அவனுடைய அம்மா தன் மகனை, வா அம்மா பக்கத்துல வந்து படுத்துக்க என்று கூப்பிட்டாள். தன் தாய் தந்தைக்கு நடுவே நேற்று பிறந்த குழந்தையைப் போல் அவன் நிம்மதியாக உறங்கினான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.